الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في محكم التنزيل: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. அளவற்ற நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை ரப் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள், தபிஈன்கள், தபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவர் மீதும் நிரட்டுமாக. இணைத்துக்கூறிய பெரியோர்களை, வாலிபர்களை, இணைத்துக்கூறிய தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்காகவும் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் அல்லாஹ் விரும்பிய வாழ்க்கை வாழ்ந்து நாம் நம்முடைய இலக்கை அடைவதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வருடத்தையும் ரமதானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றார். இந்த ரமதானுடைய மாதம் ஒவ்வொரு முஃமின்களுக்கும், ஒவ்வொரு முஃமினான ஆண் பெண்ணுக்கும் ஒரு வசந்த காலமாக இருக்கு. அல்லாஹை வணங்கி வழிபடக்கூடிய விருப்பமுள்ள ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதம் ஒரு மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய மாதம். நாம் மிக நெருக்கமாக இருக்கின்றோம். நாம் அல்லாஹு தஆலாவுடைய நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தணும் என்று அல்லாஹ்விடம் அதற்காக நாம் துஆ செய்யும். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான் வபல்லிகிர் ரமதான் லனா. யா அல்லாஹ், நாம் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவாயாக. ரமதானையும் எங்கள் வரை வந்து நமக்கான இருக்கக்கூடிய அந்த அருளையும் சிறப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக ஆக்குவாயாக என்ற இந்த பிரார்த்தனையை நாம கேட்க. இப்போ இந்த ரமதானுடைய வருகையை பார்க்கும் பொழுது நிச்சயக்கூடிய எல்லா அடியார்களே, இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கினார். லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய தாய் ஏடிலிருந்து அல்லாஹு தஆலா முதல் வானத்தில் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை, இந்த திருமறை குர்ஆனை முழுமையாக அல்லாஹு தஆலா இறக்கினார். பிறகு அங்கிருந்து முதல் வானத்திலிருந்து 23 வருடங்கள் நேரத்துக்கு ஏற்ப, சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா சட்டங்களையும் சில உபதேசங்களையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினார். அப்போ இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்து நிற்கின்றார் என்றால் நாம் அனைவரும் அறிவோம். இந்த குர்ஆன் என்பது அல்லாஹு தஆலாவுடைய திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு நேர்வழி காண்பிக்கக்கூடிய, ஹிதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருமறையாக இருக்கு. நமக்கு நேரான வழியை காண்பிக்கக்கூடிய ஒரு வேதமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் இதற்காகவே தேர்ந்தெடுத்தார் என்றால் இந்த ரமதானுடைய மாதமும் முஃமின்களுக்காக ஒரு ஹிதாயத்துடைய மாதமாக இருக்கு. எத்தனை மக்கள் இந்த மாதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றார்கள்,
திருப்புமுனை ஏற்படுகின்றது. மனிதன் தொழாத இருக்கக்கூடியவன் தொழுகைக்கு வர ஆரம்பிக்கின்றான். நோன்பையே பிடிக்காதவன் தன்னுடைய வாழ்க்கையில் நோன்பு பிடிக்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். தானம் தர்மத்துடைய விஷயத்தில் கொஞ்சம் தன்னுடைய கையை அவர் அடக்கிக் கொள்ளக்கூடியவர். தானம் தர்மமுடைய விஷயத்தில் அவர் ஈடுபடக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். பாவத்தில் இருக்கக்கூடியவன் அவன் பாவத்திலிருந்து அதை மீண்டு இந்த மாதத்தில் தன்னை கட்டுப்படுத்துவதற்காக அவன் முயற்சி செய்கின்றான். எத்தனை பாவிகள் இந்த மாதத்தில் ஹிதாயத்து பெறுகின்றார்கள். உண்மையாகவே இந்த மாதத்தை அடைவது பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹுடைய பெரிய ஒரு ஃபத்ல். இதற்காகத்தான் ஸலஃபு ஸாலிஹீன்கள் நம்முடைய நல்லோர்கள் முன்னோர்கள் இந்த மாதத்தை எப்படியாவது அடைய வேண்டும், இதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் இறக்கி இருக்கக்கூடிய அருளை நாம் பெற்றுக்கொண்டு நாம் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் ஸலஃபு ஸாலிஹீன்கள், ஸஹாபா, தாபீன், தபே தாபீன் 6 மாத காலங்கள் இந்த ரமதானை அடைய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பிரார்த்தனைகளில் அதை சேர்த்துக் கொள்வார்கள். அதே போன்ற ரமதானுடைய மாதம் அடைந்த உடனேயே ஏதோ நம்மை போல் கிடையாது. ரமதான் எப்போ வரும் என்று காத்து கொண்டிருப்போம். வந்தது என்றால் எப்போ போவோம் என்ற நிலை இருக்கு. ஏன்னா நம்முடைய நிலை பார்க்கும் பொழுது வரும் பொழுது நம்முடைய விஷயத்தில் மிக உற்சாகமாக 1 நாள் 2 நாள் 3 நாள் என்று இருக்கும். அதற்கு பிறகு நாம எண்ணிக்கை என்ன செய்வோம், கவுண்டவுனை நாம இன்னும் 27, 26, 25 நாள் இப்படி என்ற ஒரு நிலை, எப்போ கிளம்போம் என்ற ஒரு நிலை. ஆனால் அவர்களுடைய நிலை சுப்ஹானல்லாஹ், இந்த மாதத்தை அடைந்த உடனேயே அவர் எதற்காக 6 மாதத்தில் காத்து கொண்டிருந்தார்களோ, துவா செய்தார்களோ, அந்த அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த ரமதானுடைய மாதம் நம்மை செம்மைப்படுத்த நமக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. அல்லாஹ் ஒட்டுமொத்த 11 மாதத்திலும் இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் நோன்பு கடமையாக்கிய ஒரு அம்சமே என்ன? இறையச்சம் பெறுவதற்காக, தக்வாவுடைய வாழ்க்கை, பேணுதலான ஒரு வாழ்க்கையை அடைவதற்காக. அப்போ இந்த ரமதானுடைய மாதத்தை ஒரு மனிதன் பெறுகின்றார் என்றால், அவன் தன்னை சீர்படுத்தி ஒரு மாதம் சிறந்த முறையில் வாழ்கின்றான் என்றால் அவன் சாதித்து விட்டான். என்னால் 11 மாதம் கூட இப்படி இருக்க முடியும் என்று. அவன் ஒரு மாதம் தன்னை கட்டுப்படுத்தி தன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நன்மையான நேரத்தின் நன்மையான விஷயங்களில் ஈடுபடுத்தி பாவமான விஷயங்களிலிருந்து விலகி இருக்கின்றான் என்றால் அவனுக்கே இந்த ரமதானுடைய மாதம் கற்றுக் கொடுக்கின்றது, மனிதனே, அடியானே, முஃமினே, ஒரு மாதம் முன்னால் இப்படி வாழ முடியும் என்றால் 11 மாதம் ஏன் வாழ முடியாது என்று நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. அதே ஒரு மனிதன் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் தன்னை சீர்படுத்தல, தன்னை செம்மைப்படுத்தல, பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடல, பாவத்திலிருந்து மீளல, நன்மைகளை ஈடுபடுத்திக் கொள்ளல, அதிகப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் வாய்ப்புகளும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விட்ட பிறகும் இந்த ரமதான்ல ஷைத்தானை சங்கிலிடுகின்றார். நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றது, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. ஒவ்வொரு இரவும் அழைக்கக்கூடிய அழைப்பாளர், யா பாகியல் கைர் அக்பில், நன்மை நாடக்கூடியவனே விரைந்து வா, நீ முன்னே வா, விரைந்து வா என்று சொல்லக்கூடியவரும், யா பாகிய ஷர், பாவங்களை விரும்பக்கூடியவனே, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விரும்பக்கூடியவனே, பாவத்தில் இப்பொழுதாவது நீ விலகிக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பாளர், அந்த வானவர், அந்த அழைப்பையும் ஏற்காமல் ஒரு மாதத்தை அவன் மற்ற மாதங்களை விட மிக மோசமாக கழித்தான் என்றால் உன்னால ஒரு மாசம் வாழ முடியல சரியாக, வாழ்க்கையில உன்னால் அல்லாஹ்வு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை மனிதனாக வாழ முடியாது என்று அவனுக்கு இந்த ரமதானுடைய மாதம் காண்பிக்கின்றது. இப்போ நம்முடைய மாதம், இந்த ரமதானுடைய மாதம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கணும். ஒரு பயணமாக இருந்தால் முன்கூட்டியே நாம் என்ன செய்கின்றோம், ஏற்பாடு செய்கின்றோம். ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சுன்னா, அவ்வளவு மிஸ் ஆயிடுச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு என்று கவலை கொள்கின்றோம். அந்த பயணம் முழுவதாக ரமதான் வருகின்றது, நம்மை சீர்படுத்த, நம்மை தூய்மைப்படுத்த, நம்மை அல்லாஹ்வுக்கு சிறந்த ஒரு அடியார்களாக வாழ்வதற்காக ட்ரைனிங் கொடுப்பதற்காக வரக்கூடிய இந்த ரமதானை நாம் எப்படி வரவேற்பது? நம்முடைய அச்சத்தாலும் நம்முடைய மனசால நாம் அதை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையும் நமக்கு மிக உறுதுணையாகவும் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கு.
யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்து, அல்லாஹ் அக்பர், பெரிய பாக்கியம். எத்தனையோ மக்கள் ரமதானுடைய விஷயங்கள் எப்படி நான் இங்கு நின்று உங்களுக்கு உரை நிகழ்த்துகின்றேனோ, இப்படி நடந்த ஒரு சம்பவம், ஒரு அறிஞர் தன்னுடைய நாட்டில், அது நைஜீரியாவோ அல்லது சோமாலியாவோ, ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை தெரியப்படுத்துறாங்க. தன்னுடைய நாட்டில் மக்களுக்கு இது உரை நிகழ்த்தி கொண்டு ரமதானுடைய வருகையுடைய விஷயங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி ஊக்குவித்து அவர்களுக்கு இறைச்சத்துடைய அந்த நிலையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில நாட்கள் தான் இருந்தது, 2 நாட்களோ 3 நாட்கள் இருந்தது. அல்லாஹ் செய்து வருகின்றது. உரையை நிகழ்த்திய அந்த அறிஞர் மௌத்தாகி விட்டார். மக்களை ரமதானுக்காக நீங்கள் தயாரிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் ஊக்குவித்து மார்க்க ரீதியான விஷயங்களை ஒரு உயிரோட்டமான ஒரு நிலையை ஏற்படுத்திய அந்த மக்களுக்கு அவருக்கே அந்த பாக்கியம் கிடையாது. யோசிச்சுப்பாங்க. இதே போன்றுதான் நாம் ரமதானுடைய மாதம் மிக நெருக்கமாக ஒரு வாரத்தில் வர இருக்கின்றது என்று நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சந்தோஷம். ஆனால் இதை நாம் அடைவோமா என்று தெரியும். அங்கு இல்ல, நடந்த சம்பவம் நம்முடைய மஹல்லாவிலும் ஒரு சகோதரர் பெரியோர் சுப்ஹானல்லாஹ் இரவு பிறை பார்க்கப்பட்டது, தராவி நிறைவேற்றப்பட்டார். நிறைவேற்றிவிட்டு சஹருக்காக வாழைப்பழத்தை வாங்கி கொண்டு சென்றார். சென்ற பொழுது ஆக்சிடென்ட் ஆகி எங்கேயும் மௌத்தார். நடந்த சம்பவம். இப்படி யோசிச்சு பாருங்க. எந்த ரமதானுக்காக அவர் காத்து கொண்டிருந்தாரோ, எந்த ரமதானை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாரோ அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எல்லாம் ஏற்படுத்துகின்றார் என்றால் இதற்கு முன்கூட்டியே நம்மை நாம் தயார்படுத்திக்கொள்ளும். வந்த பிறகு வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதரின் சாபத்திற்குள்ளாக தான் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், அந்த மனிதன் மண்ணை கவ்வட்டும். 3 தடவை சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, யார் அந்த துர்பாக்கியசாலி, நீங்கள் அவருக்காக பத்துவா செய்கின்றீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் அதரக ரமதான், யார் ரமதானை அடைந்து தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பை தேடிக்கொள்ளவில்லையோ, தன்னை சீர்படுத்திக் கொள்ளவில்லையோ, அவன் மண்ணை கவ்வட்டும், நாசமாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்ப நம்முடைய இந்த ரமதான், வரக்கூடிய ரமதான் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். பாவத்திலிருந்து நான் மீள வேண்டும், என்னை நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, மக்கள், இவர்களுக்கும் என்ன அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக ஆக்குவதற்காக ஒரு எண்ணத்தை கொண்டு இந்த ரமதானை நாம் வரவேற்போம் என்றால் உண்மையாக இந்த ரமதான் நமக்கு ஒரு வசந்த காலமாக இருக்கும். உண்மையாக இது ஒரு பூக்காலமாக இருக்கும். இல்லை, எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கின்றோம், ரமதான் கடந்து விடுகின்றது அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றம் இல்லை, எந்த ஒரு மாற்றம் உடைய வாழ்க்கையில் ஏற்படவில்லை. அதே போலியான வாழ்க்கை தான். அதே வட்டியில் விடக்கூடியவர், தொழுகை புறக்கணிக்கக்கூடியவர், நோன்பு இருந்தால் வைப்பார், இல்லைன்னா அவருக்கு அவருடைய வியாபாரத்துடைய விஷயத்தையோ அவருடைய தொழில ஏதாவது ஒரு சிரமம் என்று உணர்ந்தால் அதையும் என்ன புறக்கணிக்கக்கூடியவரால் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் நம்முடைய கண்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு என்ன சுப்ஹானல்லாஹ் ஒரு படிப்பினை தான். ரமதான் கிடைத்தும் இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமாக வாழ்கின்றானே என்ற நிலை அல்லாஹ் நமக்கு காண்பிக்கின்றான் என்றால் இந்த விஷயத்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ரமதானுடைய வருகை, நாம் ஒரு விருந்தாளி வரும் பொழுது எந்த அளவுக்கு அந்த விருந்தாளியுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்திலும் அவருடைய மதிப்பு மரியாதை இருக்குமோ, அந்தஸ்து, அந்த அளவுக்கு நம்முடைய உபசரிப்போ அல்லது அவருக்கு விருந்தளிக்கக்கூடிய விஷயங்களோ கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயம் அதிகமாக இருக்கும். எந்த அளவு அவருடைய அந்தஸ்தும் அவருடைய மரியாதையும் அதிகமா இருக்கும், அந்த அளவுக்கு நம்முடைய பணிவிடை செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். இப்போ ரமதானுடைய விஷயம் என்பது அது ஒரு சுப்ஹானல்லாஹ் விருந்தாளி, அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து நமக்கு ஒரு விருந்தினரா எல்லா விதமான அருளையும் ஹைரையும் கொண்டு வரக்கூடிய வாசல்களை திறந்து, சொர்க்கத்துடைய வாசல்கள், அதில் நீ நுழைந்து கொள் என்று இலகுவான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி, பாவங்களிலிருந்து செய்ய விரும்பினாலும் மனிதன் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டு அவன் விலகிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி, சிறுவர்களிலிருந்து பெரியவர் வரை அனைவரும் என்ன நோன்பை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி, நம்முடைய அமல்கள் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு உள்ளச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ரமதான் வருகின்றது என்றால் நாம் அதை எப்படி வரவேற்க வேண்டும்? நம்முடைய வரவேற்பு எப்படி இருக்கின்றது என்று கூறியே மன்னிக்க வேண்டும். இந்த விஷயத்தை சொல்வதற்காக நம்முடைய வரவேற்பு அனைத்துமே என்ன
சஹர் இஃப்தாருடைய 2 விஷயங்கள் தான் இருக்கு. அதுவும் என்ன, தம்பதிகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு பெரிய கவலை, குறிப்பாக நம்முடைய தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு, அவர்களுக்கு இது பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கின்றது. சஹர் இஃப்தாருக்கு என்ன செய்யறது? இதேதான் நம்முடைய ஒரு வருஷம் இதுக்கு மாற்றம் எங்கு? மாற்றத்தை நோக்கி வரக்கூடிய இந்த ரமதான், நம்மை மாற்றுவதற்காக வரக்கூடிய இந்த ரமதான் நம்முடைய விஷயத்துல வேற எல்லாத்தையும் மாத்துறோம். ஆனால் உண்மையாக நம்முடைய உள்ளத்தை மாற்றுவதற்காக, நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக, நம்முடைய பாவங்களை சுத்தப்படுத்துவதற்காக, தூய்மைப்படுத்துவதற்காக வரக்கூடிய இந்த ரமதானை மிக அரிதானவர்கள் தான் இதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். அதுக்கு நிச்சயக்கூடிய அல்லாஹ்வியார்கள் இந்த விஷயத்தை நினைவு கொண்டு வரக்கூடிய ரமதான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி ரமதானாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் கொண்டு எவ்வளவு முடியுமோ அல்லாஹ் தஆலாவுடைய விரும்பிய வாழ்க்கை வாழ்ந்து நாம் காட்டுவோம் என்றால் கண்டிப்பாக வரக்கூடிய 11 மாதத்தில் நம்மால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படும். அதில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது, முதல் விஷயம் நினைக்கக்கூடிய அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை சிறப்பாக்கி இருக்கின்றார் என்றால் அது மிக சிறந்த ஒரு அமலாக இருக்கக்கூடிய நோன்பு தான். இந்த நோன்பை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது கட்டளை என்று அல்லாஹ் தஆலா கடமை என்று அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இஸ்லாத்துடைய தூண்களில் ஒன்று நோன்பு. ஒவ்வொரு வயது அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் என்ன கடமையாக இருக்கின்றது. இந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதற்காக ஒரு உற்சாகத்துடன், ஒரு விருப்பத்துடன் நம்முடைய உள ரீதியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமதானுடைய நோன்பை நாம் கடைபிடிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த ரமதானுடைய சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பார்க்கும் பொழுது நோன்புடைய சிறப்பு லிகுல்லி அமலி இப்ன ஆதம லஹு அஜ்ர் இல்லா ஸௌம் ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பி அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸலாம். ஒவ்வொரு ஆதமுடைய அடியானுடைய ஒவ்வொரு அமலுக்கும் அதற்குரிய நிர்ணயிக்கப்பட்ட கூலிகள் இருக்கின்றன. ஜகாத்துக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட கூலி, அஜர், அதே போன்று ஹஜ், மற்ற விஷயங்கள். ஆனால் நோன்பு என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸில் குர்சியில் கூறுகின்றான், ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பி. அவன் அந்த நோன்பு என்பது எனக்காக மட்டும்தான் அவன் வைக்கின்றான், நானே அவனுக்காக அதற்குரிய பரிசை கொடுப்பேன். ஹஜ்ஜாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், நமக்கு உம்ராவாக இருக்கட்டும், ஜகாத்தாக, இதர அமல்கள் நாம் அல்லாஹ்வுக்காக செய்யறோம், வேற யாருக்கும் செய்யற, அல்லாஹ்வுக்காக செய்யறோம். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸ்ல நோன்பு மட்டும் எனக்காக அவன் செய்யறான். என்ன அர்த்தம்? மற்றவர்கள் நாம் செய்யும் பொழுது அதுல முகஸ்துதி வரக்கூடிய, ஷோ ஆஃப் வரக்கூடிய, மக்களுடைய பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். தொழுகும் பொழுது தொழுகையாளி என்று சொல்லலாம், ஜகாத்தை கொடுக்கும் பொழுது ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர், உம்ரா ஹஜ் செல்லக்கூடியவர் இருக்கும் பொழுது இப்படி என்று வெளிப்படையாக தெரியக்கூடிய அந்த அமல், அதுல முகஸ்துதியும் அல்லது உலகத்துடைய சில விஷயங்கள் நமக்கு ஏற்படலாம். ஆனால் நோன்பு மட்டும் என்ன, அது நாம் எதுவரை சொல்ல மாட்டோமோ நோன்பாளி என்று, அதுவரை யாருக்கும் தெரியாது இவர் நோன்பு வைத்திருக்கிறாரா நோன்பு இல்லையா, நமக்கு தெரியாது. எதுவரை நாம சொல்ல மாட்டோமோ நான் நோன்பாளி என்று, அதுவரை யாருக்கும் தெரியாது. ஆக இந்த உச்சக்கட்டம், இஹ்லாசுடைய உச்சக்கட்டம் இருக்கக்கூடிய இந்த அமல் அல்லாஹ் தஆலா அதற்குரிய பரிசை சிறப்பான முறையில் அல்லாஹ் கொடுப்பான் என்று தன்னுடைய ஹதீஸுல் குத்ஸியில் தெரியப்படுத்தியிருக்கான். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இதை செய்தா உனக்கு இவ்வளவு இந்த பரிசு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்ற இந்த பரிசு நிர்ணயிக்கப்படுகின்றது. அதுவே இந்த விஷயத்தை நீ செய்தனா இதுக்கு சர்ப்ரைஸாக இருக்கு, உனக்கு இந்த பிரைஸ் சர்ப்ரைஸாக இருக்கின்றது என்றால் இதை விட அது அதிகமாக விலை மதிப்புள்ளதாக இருக்கும், மிகவும் என்ன சிறந்ததாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நம்முடைய படைத்த இறைவனும் எல்லா அமல்களுக்கும் இந்தந்த அமல்களுக்கு கூலி உண்டு, நோன்பு என்பது எனக்காக நீ வைக்கின்ற, நான் அதற்காக நானே அதற்கு தருவேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த பரிசை மறைத்திருக்கின்றன என்றால் அது மிகவும் என்ன சிறந்ததாக இருக்கும். ஆக இந்த ரமதானுடைய நோன்பை நாம் கடைபிடிப்பதற்காக முன்கூட்டியே நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய நியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மிகவும் ஒரு துர்பாக்கிய நிலை எப்படி என்றால் நினைத்துக்கூறியர்களே, சிறு குழந்தைகள் வைக்கக்கூடிய இந்த நோன்பு அவங்களுக்கு சஹருக்கு இழுப்பு இல்லைனா அழுகக்கூடிய நிலை தான். வீட்டுல பெரிய ஒரு அக்கப்போர் ஆயிடுது, இழுப்புல சிறு குழந்தைதான ஸ்கூலுக்கு போகுது, சரி டயர்ட் ஆயிடும் என்று பெற்றோர்கள் ஒரு நாள் எழுப்பல, அன்னைக்கு ஃபுல்லா பார்க்கணும், அந்த வீட்டுல பெரிய சிரமங்கள் தான். அதை விட இவனுக்கு சஹரை எழுப்பி விட்டாலே போயிருக்கும், இந்த சிரமத்துல இருந்து இவன் விலகி இருப்பான் என்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மத்தியில நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் அக்பர், உடல் பெருத்து வசதிகள்லாம் இருந்தும்
நோன்பு வைக்கிறதுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், அருகதை கிடையாது. ஏன்? தன்னுடைய தொழில், வேலை, தன்னுடைய இது அது என்று ஒவ்வொரு காரணம், மார்க்கம் அனுமதிக்காத காரணங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஏதோ சாக்குவா சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க நோன்பை விடக்கூடியவர்களா இருக்கு. இல்லைங்க வேலை நிறைய இருக்கு. அல்லாஹ் அக்பர். ஹதீஸுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், முஸ்னத் ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவர்களுக்கு கனவில் சில இடத்தில் அல்லாஹ் தஆலா காண்பித்தார். அந்த கனவில் அவர்கள் வர்ணிக்கும் பொழுது, நீண்ட கனவு, இரு வானவர்கள் அவர்களை கொண்டு செல்கின்றார்கள். கொண்டு செல்லும் பொழுது ஒவ்வொரு நரகத்துடைய தண்டனைகளை எல்லாம் பார்த்து பார்த்து, இது யாரு, அல்லாஹ் அக்பர், யாரு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கப்படுகின்றார்கள், வாருங்கள் வாருங்கள் புறப்படுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போறாங்க. ஒரு மலையில் உச்சியில் ஏற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வின் தூதர், என்னால ஏற முடியாது, இரு வானவர்கள் நாம் உங்களுக்கு உதவி செய்கின்றோம், வாருங்கள் என்று ஏற வைக்கிறாங்க. ஏறிய பிறகு அந்த மலையின் உச்சியில ஒருவரை, அங்கு சில மக்களை பார்க்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். கொக்கியால் அவருடைய தவடையில் கொக்கி குத்தப்பட்டு தொங்க நிலையில் அவர்கள் தொங்க விடக்கூடிய நிலை இருந்தது. அவருடைய வாயால் ரத்தம் சிந்திக் கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தருணத்தை பார்த்து, அல்லாஹ் அக்பர், இவர் யார், இவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகின்றது என்று சொல்லும் பொழுது அங்கு வானவர்கள் அவர்களுக்கு கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு தெரியாது, இவர்கள்தான் நோன்பு நேரத்தில், குறிப்பாக நோன்பை திறக்கும் பொழுது விரைவாக திறக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி? நேரம் வருவதற்கு முன்னாலே இவர்கள் நோன்பை திறக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யோசிச்சு பாருங்கள். சஹீஹான ஹதீஸ், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஹசன் தரத்துல தெரியப்படுத்துறாங்க. முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதன் நோன்பை நேரத்துக்கு முன்னாலே அவன் திறந்து விடுகின்றான் என்றால், இப்படிப்பட்ட ஒரு தண்டனை என்றால், நோன்பையே பிடிக்காதபடி நிலை என்ன ஆகும்? ஆக இந்த விஷயத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹுக்காக இந்த உலகத்துடைய காரணங்களை வைத்து அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இந்த நோன்பை நாம் விட்டுவிடக் கூடாது. இரண்டாவது, இந்த இரவுடைய, இந்த ரமதானுடைய சிறப்பான அமல்களை பார்க்கும் பொழுது கணித்துக்கூடிய அடியார்களே, இரவு தொழுகை நமக்கு தஹஜ்ஜுதாக இருக்கலாம், கியாமுல் லைலாக இருக்கலாம், தராவி என்று சொல்லக்கூடியதாக இருக்கலாம். இது அனைத்துமே ஒரே தொழுகைக்கு தான் சொல்லப்படுகின்றது, இரவு நஃபிலான தொழுகைக்கு. இந்த தொழுகையில நம்முடைய ஈடுபாடு ஈடுபடுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் காம ரமதான் ஈமான் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஒருவர் இரவு நின்று தொழுகின்றார்கள் ரமதானுடைய மாதத்தில், அவருடைய ஈமானுடனும் கூலியை தேடிய எண்ணத்துடன் செய்கின்றார்களோ, அல்லாஹ் தஆலா அவருடைய முந்தைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு நமக்கு வருகின்றது. தஹஜ்ஜுதிற்காக, குறிப்பாக தராவியுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதற்காக நாம் முயற்சி செய்யணும். இதுல சிலருடைய நிலையை நாம் பார்க்கிறோம். குரானை முடிப்பதற்கா என்ற ஒரு நோக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல 1 நாள் 2 நாள் 3 நாள்ல குரான் முடிக்கிறாங்க, அங்க போய் நிக்கிறோம். அல்லாஹ் அக்பர். அவர்கள் குரானுடன் விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறார். குரானுடைய தஜ்வீதும், அதை சரளமாக அந்த வார்த்தைகளை உச்சரிப்பும் சரியும் இல்லாமல் ஓதக்கூடிய அவ்வளவு புல்லட் ட்ரெயின் அளவுக்கு ஸ்பீடா போய் என்னத்தை சாதிக்க போறாங்க? இது குர்ஆனுடைய வேதத்துடைய விஷயத்துல விளையாடுவதுதான். யோசிச்சு பாருங்க. நம்முடைய பேரை ஒருவர் ஒரு விசித்திரமாக அழைத்துறானா நம்ம எவ்வளவு கோபப்படுவோம். நமக்கு பேர் அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தை எனக்கு ஒரு பேரை சூட்டி இருக்கிறார், அந்த பேரை விட்டு வேறு விதமாக என்னை அழைத்தார் என்றால் நாம் எவ்வளவு கோபம் அடைகின்றோம், எவ்வளவு கோபம் அடைகிறோம். அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் ஓதும் பொழுது அதனுடைய உச்சரிப்புடைய உரிமைகளை கொடுக்கும். அழகாக நம்ம சரளமாக ஓதக்கூடிய விஷயத்துல நிறுத்தி நிதானமாக ஓதக்கூடிய இடத்துல நம்ம தொழுவது என்பது நமக்கு விருப்பமானது. எங்குமே நீங்க முழுமையாக குர்ஆனை முடிச்சிருந்தா வரணும் என்று கிடையாது. ஒரு தரப்புல இப்படி நடக்கின்றது. ஒரு இடத்துல எங்கேயாவது 1 நாள் 2 நாள் முடிச்சுட்டு வியாபாரிகள் எல்லாம், சிலர், எல்லாரும் கிடையாது, மற்ற நாட்கள்ல தராவி தொழுவதே கிடையாது. ஏன்னா நம்ம குர்ஆனை முடிச்சிட்டோம். எங்கு 1 நாள் 2 நாளுடைய அந்த ஷபீனி என்று சொல்லக்கூடிய இரவு 1 நாள் டோட்டல் 1 நாள் இருந்து முடிச்சுட்டு 23 நாள் என்ன செய்யற கடை திறந்து. இது பெரிய ஒரு தவறான விஷயம். ரமதானுடைய மாதத்துல நின்று தொழக்கூடியவர்களுக்கு என்று ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. இந்த விஷயத்தில் நிறுத்தி நிதானமாக, அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது மாஷா அல்லாஹ் பள்ளிவாசல்ல மிக அழகான சரளமாக அழகாக ஓதக்கூடிய இமாம்கள் நியமனம் செய்யப்படுகின்றார்கள். அங்கு நிறுத்தி நிதானமாக ஓதப்படக்கூடிய விஷயத்துல நாம பின்ன நின்று தொழுவதற்காக செய்யும். முழுமையாக தொழுது விட்டு செல்லும்.
பள்ளிவாசல் நாம தராவியை கலந்து கொள்கின்றோம் என்றால் 4 ரக்காத் தொழுகிறேன், நான் 6 ரக்காத் தொழுதுக்கிறேன், 2 ரக்காத் தொழுதுக்கிறேன், வீட்டுல போய் எப்பொழுது இந்த தஹஜ்ஜுத் என்று சஹருக்கு முன்னால் எழுந்துப்போம் பாத்தீங்களா, அங்க நான் தொழுவேன் என்று நாம கிளம்புறோம். தொழுகிறோமா? யோசிச்சு பாரு. தொழுக முடியல. அது யாருக்கு? நான் வருடம் முழுவதும் அவர் தஹஜ்ஜுதை பேணக்கூடியவராக இருந்தார் என்றால் அவருக்கு சாத்தியம் என்ன? அவர் எந்த நேரத்திலும் அவர் தனியாக தொழுது கொள்ளலாம். ஆனால் நாம ரமதான் ஆனாதான் நமக்கு இந்த தராவியோட அல்லது இந்த தஹஜ்ஜுடைய விஷயமே நமக்கு என்ன வருது, நம்ம நிக்கிறோம். அதுலயும் என்ன, இமாம் சாப் இன்னைக்கு கொஞ்சம் நீட்டிட்டார், இன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படுத்திட்டார், இப்படியோட நிலை கமெண்ட் தான் வருகின்றது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்க 4 ரக்காத் தொழுதுட்டு நான் வீட்டுல போயிட்டு மீதம் உள்ள தொழுதுக்கன எங்கு தொழுகிறோம்? தொழுக முடியல. அந்த நேரத்திலேயே சாருடைய நேரத்துல தான் நம்முடைய பெண்கள் என்ன செய்யறாங்க, எழுப்புறாங்க, ஏங்க எழுதுங்க, இப்போ இவருக்கு சாரு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு 4 ரக்காத் ஓதணும், 4 ரக்காத் தொழணும், எது முன்னெடுக்குதுன்னு என்று தெரியாம வேற வழி இல்ல, சஹர் நேரம் முடிஞ்சிடும் என்று சஹர். இப்படிதான் டெய்லி ஆகும். ஆக அல்லாஹ்வின் அடியார்களே, இமாமுடன் ஒருவர், ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை, ஒருவர் இமாமுடன் பின்தொடர்ந்து தொழக்கூடிய இந்த தொழுகை அவர் முடிக்கும் வரை இருந்தார் என்றால் இரவு முழுவதும் தொழுத நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது என்றால் ஏன் இந்த வாய்ப்பை விட வேண்டும்? 3வது விஷயம் பிரிச்சுக்குரிய அடியார்களே, குர்ஆனுடைய தொடர்பு. இந்த மாதத்தில் நாம் இந்த மாதம் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்தான். இந்த மாதத்தில் நாம் குர்ஆனுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனை சரளமாக ஓதக்கூடியவர் அவருடைய வாழ்க்கையில எப்படி எந்த அளவுக்கு இந்த குர்ஆனை நான் சரளமாக ஓதுவேனோ அதை முயற்சி செய்ய வேண்டும். முந்தைய வருடத்தை விட இந்த வருடத்தில் நான் சிறந்ததாக இதை ஓதுவேன், ஓதக்கூடியவர்கள் இதை புரிந்து நான் ஓதுவேன் என்று முயற்சி செய்ய வேண்டும். ஓத தெரியாதவர்களுக்கு வெட்கப்பட தேவையில்லை. வயசு வரம்பு கல்வி தேடக்கூடிய விஷயத்தில் கிடையாது. இன்னைக்கு நாம் வெட்கப்பட்டோம், மறுமை நாளில் இழிவுபடக்கூடிய நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது. இன்னைக்கு இங்க வெட்கப்படுவது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நாம் வெட்கப்படுவதோ அல்லது அங்கு அவமானப்படுவதோ இழிவுபடுத்தப்படக்கூடிய விஷயம் தான் என்ன பெரிய கைசேதமாக இருக்கின்றது. ஆக இந்த விஷயத்தின் இந்த ரமதான், குர்ஆனையே ஓத தெரியாதவர், குர்ஆனையே படிக்க தெரியாதவர், இந்த ரமதானுடைய மாதம் நான் குர்ஆனை ஓதுவதற்காகவும் கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்வேன் என்று முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலாவுடைய வாசல்களை திறப்பான். மறுமை நாளில் அல்லாஹ் தஆலாவிடம் நாம் நிற்கும் பொழுது, யா அல்லாஹ், உன்னுடைய வேதத்தை படிப்பதற்காக முயற்சி செய்தேன், என்னுடைய முடிவு அங்கு வந்துவிட்டது, அல்லது நான் படிக்க ஆரம்பித்தேன், அன்றுதான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டன என்ற ஒரு காரணத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால இந்த விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையில குர்ஆன் டெய்லி நாள்தோறும் நமக்கு குர்ஆனுடைய தொடர்பு இந்த ரமதானுடைய விஷயத்துல நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைசியான விஷயத்தில் பார்க்கும் பொழுது 4வது விஷயம் நினைக்கக்கூடிய அடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய நோன்பை நமக்கு ஏற்படுத்தியதே காலையிலிருந்து மாலை வரை பசியாகவும் பட்னியாகவும் இருக்கக்கூடிய விஷயம் இதற்காக ஏற்படுத்தினா அதுல ஒரு ஹிக்மத் உலமாக்கள் தெரியப்படுத்தும் பொழுது, ஏழை எளிய மக்களுடைய அவர்களுடைய அன்றாட அவர்களுடைய ஏழ்மையும் அவர்கள் பசியும் பட்னியாக இருக்கக்கூடிய நிலை கொஞ்சம் நாம அவதானிக்கும், கொஞ்சம் நாம அதை உணர வேண்டும். செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர் அல்லது 3 வேளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரிஸ்க் கொடுத்திருக்கிறான், அவர்களுக்கு இவர்கள் எப்படி சிரமப்படுகின்றார்கள், எப்படி இவர்களுக்கு உணவுடைய விஷயங்களும் இவர்களுக்கு மற்ற பட்னியாக பல வருடம் இவர்கள் இப்படிதான் கழித்துக் கொண்டார்கள், அவருடைய அந்த வழியையும் அவருடைய அந்த உணர்ச்சியையும் நாம உணர்ந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் ரமதானுடைய இந்த மாதத்தை ஆக்கியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தானம் தரம் செய்யக்கூடிய விஷயத்தில் நம்முடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது. வாரி வழங்கக்கூடிய இந்த மாதத்தில் ஏழை எளிய மக்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு என்று எத்தனையோ நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கே நாம் பார்த்தோம் என்றால் நிறைய நம்முடைய உறவினர்களோ அல்லது நம்முடைய அண்டை வீட்டார்களோ அல்லது நம்முடைய முஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய இருப்பாங்க. அவர்களை தேடி போய் அல்லாஹ் தஆலாவுடைய அடியார்களை தேடி போய் கொடுங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இதன் மூலமாக என்ன செய்யலாம், அவர்களுக்கு நோன்பு வைக்கக்கூடிய வாக்கியம் கொடுத்தலாம். அல்லாஹ் அக்பர். ஷேக் அப்துல் ரஸாக் அல்-பத்ர் ஹஃபிதஹுல்லாஹுடைய ஒரு சம்பவம். சோமாலியாவுடைய நாட்டுடைய ஒரு நபர், மிக கடுமையான பஞ்சம், இந்த காலத்துல மிக கடுமையான பஞ்சம், உணவே கிடையாது, சாப்பிடுவதற்கு உணவே கிடையாது. அந்த நபர் கேள்வி கேட்கிறார், ஷேக் அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்ளட்டும், நமக்கு உணவு கிடையாது, சஹருடைய நேரத்துல தண்ணீரை குடிச்சிட்டு சஹர் வைக்கிறாங்க. இதை கேட்ட அந்த அறிஞர் அப்துல் ரஸாக் அல்-பத்ர் ஹஃபிதஹு மஸ்ஜித் நபவியுடைய அறிஞர் அழுதுட்டார். இப்படிப்பட்ட நிலையில் இருந்து இவர் ஒரு கேள்வி கேட்கிறார், தண்ணீரை கொண்டும் என்ன செய்யலாம், சஹர் செய்து கொள்ளலாமா, ஏன் சஹர் ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏன் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்கின்றார்கள். நம்முடைய நிலை வகை வகையான உணவுகள் இருந்து, அல்லாஹ் அக்பர், நம்முடைய
விஷயத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டு அதனுடைய அருமையை அறியாதவர்களாக இருக்கு. ஆக ஏழை எளிய மக்களுக்கு தேடி நம்ம கொடுப்பதற்காக, சதக்காத்துகளை அதிகமாக கொடுப்பதற்காக நம்முடைய இந்த ரமதானை நாம சிறப்பான ஒரு விஷயத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துல நாம இந்த சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நாம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய ரமதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ரமதானாக இருக்கும். கண்டிப்பாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் வரக்கூடிய இந்த ரமதானை சிறந்த ஒரு ரமதானாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ரமதானை சிறந்த ஒரு ரமதானாக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா சிரமத்தை போக்கி, சிரமங்கள் அல்லாஹு தஆலா யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பூர்ண குணத்தை ஏற்படுத்தி அருள் புரிவானாக. நம் அனைவர்களுக்கும் இந்த ரமதானுடைய மாதத்தை ஈமானுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு ஏற்படுத்துவானாக. நம்முடைய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இதில் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் அருளையும் நாம் இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து உழைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்து வருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். நேற்றுக்குரிய அல்லாஹ்வியார்களே, அதே போன்று நாம இந்த ரமதானுடைய விஷயத்தில் மேற்கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஒரு தவறான விஷயங்கள் நமக்கு மத்தியில் அதிகமாக இருக்கு. அது என்னன்னா, நம்முடைய இந்த ரமதானை உணவுக்குரிய மாதமாகத்தான் ஆயிடுச்சு. ஏத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய ஈத்திகாஃப்னு ஆயிடுச்சு. சாப்பிடக்கூடிய ஒரு மாதம் தான். எல்லா ரெசிபியும் இந்த மாதத்தை நமக்கு அனுப்புகிறோம். அதுவும் அல்லாஹ் நம்முடைய பெண்கள் பொருந்தி கொள்ளட்டும், தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாத்தையும் அவங்க பொருந்தி கொண்டு எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து கொண்டும் அல்லாஹ்வை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று அவருடைய தனிப்பட்ட முயற்சிகள் இருக்கின்றது. அவர்களும் என்ன அல்லாஹ்வுடைய அடியார். ஆக இந்த ரமதானில் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டும் என்ற அந்த சிந்தனையை நாம் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு, பெண்களுக்கும் என்ன இபாதத் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய விஷயத்துல இலகுவான விஷயங்களை சூழ்நிலை ஏற்படுத்துங்கள். அவர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். நமக்காவது ஜும்மா என்ற விஷயங்கள் கிடைத்து விடுகின்றது. ஜும்மாவுடைய விஷயங்கள் அல்லது மற்ற பெண்களுடைய நிலையை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அரிதான பள்ளிவாசல் தான் அவர்களுக்கு இடம் ஜும்மாவுடையோ அல்லது மற்ற தனி சிறப்பான பயானுடைய விஷயங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில அவர்களும் அல்லாஹு தஆலாவுடைய அருளை பெற வேண்டும், அவர்களும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக ஆக வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். அதற்காக நம்மால் முடிந்த ஆண்களாக இருக்கக்கூடிய நம்மால் முடிந்த அவர்களுக்கு உதவியும், அதே மாதிரி எப்படி நாம் நம்முடைய இபாதத்தில் ஈடுபடுத்திக் கொள்கின்றோமோ அவர்களுக்கும் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நேரத்தை கொடுக்கணும். நம்முடைய நிலை என்ன இருக்கு? துஆருக்கு நம்முடைய பெண்கள் போனாங்கன்னா மக்ரிப் அங்கு இஃப்தாருடைய நேரத்துல அல்லாஹ் அக்பர், இந்த இடைப்பட்ட நேரத்தில் துஆ செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. இஃப்தார் நோன்பாளியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. எப்பொழுதுமே அவங்க கிச்சன்லயோ அடுப்பங்கரையில இருக்கக்கூடிய நிலை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த பெண்களுக்கு சிறந்த கூலி கொடுப்பான். நீங்கள் ஒவ்வொரு முஸ்லிமான, குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கணவரும் சரிய பிள்ளைகளும் அவர்களுக்கு நோன்புக்காக நீங்க ஏற்பாடு செய்கின்றீர்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய ஒவ்வொரு நோன்புடன் எத்தனை நபர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கின்றார்களோ அத்தனை நபர்களுடைய நோன்புக்கும் என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை, திர்மிஸில வரக்கூடிய வார்த்தையில மன் ஃபத்தர ஸாயிம் கான லஹு அஜ்ரு மிஸ்லு ஸாயிம் அவு கமா क़ால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யார் ஒரு நோன்பாளிக்காக உணவுடைய விஷயங்களை ஏற்பாடு செய்கின்ற, நோன்பு திறப்பதற்காக, அல்லாஹு தஆலா அவருக்கு நோன்பாளியுடைய முழு நன்மை அவருக்கும் கொடுக்கின்றார் என்றால் யோசிச்சு பாருங்கள். அந்த விஷயத்துல பெண்களுடைய அவர்களுக்கு அமல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுங்கள். அதே மாதிரி பெண்கள் அவர்கள் தன்னுடைய வீட்டில் செய்யக்கூடிய இந்த காரியத்துல இந்த வீட்டு ஏற்பாடு, சஹர் மற்றும் இஃப்தாருடைய ஏற்பாடுகள், அதிலும் அது ஒரு இபாதத்தாக இருக்கின்றது என்று நினைத்து அதுல அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில, இந்த ஹதீஸின் அடிப்படையில நம்முடைய பள்ளிவாசல்ல நோன்பாளிக்கான கஞ்சியும் மற்றும் இதர விஷயங்களை ஏற்பாடு செய்வதற்காக 6000 ரூபாய் நிர்ணயம் செய்திருக்கிறார். ஒரு நோன்பாளிக்கு நாம நோன்பு திறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றோம் என்றால், ஒரு நோன்பாளியுடைய முழு நன்மை கிடைக்கின்றது என்றால் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் இந்த ரமதான்ல நான் என்னுடன் இன்னொரு நோன்பாளி அல்லது சிலரை நான் என்னுடைய நோன்பு திறக்கக்கூடிய நிலையில் நான் கூட சேர்த்துக் கொள்வேன் என்று இருக்கும் பொழுது எத்தனை நோன்புடைய நன்மை நமக்கு கிடைக்கும், நோன்பாளியுடைய நன்மை. அந்த அடிப்படையில இந்த பள்ளிவாசல்ல கஞ்சி மற்றும் இதர செலவுக்காக 6000 ரூபாய் நிர்ணயம் செய்திருக்கிறாங்க. உங்களால் நீங்க முன்வந்து இதற்கு தங்களுடைய அன்பளிப்பையும் தங்களுடைய சதக்காக்களையும் கொடுங்கள். கண்டிப்பாக இந்த நோன்பாளி திறக்கக்கூடிய
ஒவ்வொரு உணவும் அல்லாஹ் தஆலாவிடம் அதற்குரிய கூலி இருக்கின்றது. அதுல ஈடுபாடு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பங்களிப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் வருடம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் 6000 நிர்ணயம் செய்திருக்கின்றனர். அதுல சில ஏதாவது மிஞ்சி விட்டது என்றால் தொகை அது பள்ளிவாசலுக்காக மட்டும் ஏற்படுத்த அதை பயன்படுத்திக் கொள்ளப்படும். ஆக அந்த அடிப்படையில உங்களால் முடிந்த விஷயத்துல இதை பங்களிப்பு ஏற்படுத்தி நிர்வாகியோ அல்லது இங்க இருக்கக்கூடிய யார் பொறுப்புதாரியோ அவங்களுடைய அந்த தொகையை கொடுத்து நீங்க ரசீதை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த ரமதானை சிறந்த ஒரு ரமதானாக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தல்வானாக. எல்லா நன்மையான விஷயங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு உற்சாகத்துடன் இந்த ரமதானை வரவேற்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாக்கில் அஸ்ஸலாம்.